ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம்னா புரோட்டா தான் மைண்டுக்கு வரும். அதுக்காக புரோட்டாக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சு உருண்டை உருட்டி எண்ணெயில் போட்டு வச்சோங்க. ஏன் மைதா மாவு தான் உடம்புக்கு கெடுதுங்கிறாங்களே, ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? கெஸ்ட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா மைதா மாவு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? என்ன தான் செஞ்சு வச்சாலும் கோதுமை மாவு செஞ்சாலுமே அது அவ்வளோவா டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதுக்காக தான் நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன நிறையா சாப்பிட்றோம், ஒன்று தானே சாப்பிட்றோம். ஸோ மைதா மாவு யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உருண்டை எல்லாம் போட்டாச்சு. உருண்டை ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெயில் ஊற்றி ஊற வைக்கணும். எண்ணெயில் ஊற்றி ஊற வைக்கலாம். கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றுங்க, நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெய் நம்ம ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற வச்சாச்சு. அது ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம சைடிஷ்லாம் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு. இது எங்கள் அக்கா வீட்டில் வளர்த்த சேவல் தான். ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை சாப்பிட மனசு வராது, அதனால் நமக்காக சாப்பிட கொடுத்துட்டாங்க. நல்ல பெரிய சேவல். வீட்டில் நாட்டுக்கோழி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டன் சால்னா மாதிரி மட்டனில் கொஞ்சம் சால்னா வச்சாச்சு. நிறைய பேருக்கு புரோட்டா விசிறவே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா புரோட்டா விசிறுனா அது புஸ் புஸ்னு வரும். அது ஏன் எது எப்படின்னே தெரியாது. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாச்சு. வந்ததும் காஃபியும் மசால் வடையும் ரெடி பண்ணியாச்சு. வீடே ரகலையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இடியப்பம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இடியப்பத்தை புழிஞ்சு நல்லா சுட சுட ஆவி பறக்க இடியப்பத்தட்டில் புழிஞ்சிட்ருக்காங்க. இடையில பசங்கள்லாம் பெருநாக்கொலைக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் பெருநாக்கொலை போட்டிருந்தாங்க. பெருநாக்கொலைலாம் தொட்டி அதே மாதிரிலாம் போடல, சும்மா ஷாப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் ஜாமான் அதே மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அங்கே குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் நிறைய கடை போட்டிருந்தாங்க. அதில் இந்த ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் இயரிங்ஸ் அது மாதிரிலாம் நிறையா வாங்கினாங்க. கிளிப்பு, ப்ரூச்லாம் நிறைய அழகழகாக டிசைனாக இருந்துச்சு. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு பரிமாற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு புரோட்டா, இடியப்பம், கொத்து பரோட்டா. எங்கள் ஊருக்கு கடத்தல வாங்கினது. வட்லாப்பம், மட்டன் சால்னா,
அப்புறம் கேரவால் புட்டிங் செஞ்சுருந்தோம். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதும் நல்லாவே தான் வந்துருந்துச்சு. இதை